Hi friends, welcome to Sumathi Healthy Foods. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு பார்க்கலாங்க. எந்த மீனா இருந்தாலுமே நீங்க இதே ஸ்டைல்ல வைங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இது வந்து நான் ஷார்ட்ஸ்க்கு தான் எடுத்துட்டு இருந்தேன். குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியா வந்ததனால நான் இத அப்படியே வீடியோவா உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். இது வந்து நாங்கள் காலையிலேயே வச்சதுனால இது இட்லிக்குமே நாங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு அதை ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா பாதியாக அது வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 4 சில்லு போல் சின்னதாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் உள்ளே சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சேர்த்துட்டு இப்போ தேங்காய் சேர்க்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த சூடுலேயே அது இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தீயை வந்து சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிச்சிடாமல் வதக்கி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு, அதாவது 3/4 பாகம் அளவுக்கு மட்டும் மூடுங்க, பொங்கி வழிஞ்சிடாமல். அது நல்லா கொதிச்சிட்டு இருக்க சமயத்தில் நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சீலா மீன் கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலுமே இதே ப்ராசஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போவும் நல்லா ஃபுல்லாக மூட வேண்டாம், கொஞ்சமாக கேப் இருக்கிற மாதிரி முடிக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுதான் ஃபைனல். ரொம்ப சூப்பராக நல்ல மணமாக இருக்குது இந்த இடம். ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. இது வந்து இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மதியம் சாதத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப ஆப்டான இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் மீன் குழம்பு, நிறையா பிரியாணி வெரைட்டிஸ், நான்வெஜ் ரெசிபீஸ், வெஜ் ரெசிபீஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நாளைக்கு சூப்பரான இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.